திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா காலில் விழாத குறையா தான் இருக்காரு. ஏன்னா அவரால் வேற எந்த முடிவும் எடுக்க முடியல. அவரு கேட்கிற 12 தொகுதி லிஸ்ட்டை கொடுத்ததா சொல்றாங்க. அதுல 10 தொகுதி தனக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்றாரு. ஆனா திமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 5 தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் என்று பார்த்தீங்கன்னா திமுகவோட தேர்தல் குழு ஐவர் குழு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அவர் மீண்டும் 2 கட்டமா பேச்சுவார்த்தை திமுகவோட தேர்தல் குழுவோடு நடந்தது. எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல. இதுல கொஞ்சம் விரக்தி ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸுக்கு கடந்த முறை 25 சீட்டு கொடுத்தாங்க. இந்த வாட்டி 3 சீட்டு கூடி கொடுத்துட்டாங்க. அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பத்திரிகை செய்தியில எல்லாம் அவங்க கேள்விப்படுறதை வச்சு அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்க போறதா சொல்லப்படுகிறது. சோ இது மாதிரி வெளியில இருந்து அவங்களுக்கு அதே நேரத்துல பிசிகா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட ஓட்டு சதவீதம், அதாவது கடந்த தேர்தலை முன்னிட்டு பார்க்கும்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு பாத்தீங்கன்னா 0.88%, அதாவது 1% குறைவான வாக்கு பெற்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டும் அதே நேரத்துல 10 சீட்டு வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் சொல்லப்படும் போது, உங்க கூடவே கடந்த 3 தேர்தலை சந்திச்சிருக்கோம், உங்க கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுத்திருக்கோம், உங்களுக்கு விமர்சனங்கள் வரும்போது உங்க கூட துணையா எடுத்திருக்கோம், அந்த விமர்சனத்துக்கு நாங்களே நேரடியாக பதில் கொடுத்திருக்கோம், உங்களுக்காக பல விதங்கள் முட்டுக்கட்டை கொடுத்திருக்கோம், பல பிரச்சனைகளை உங்களோட சேர்ந்து நாங்களும் சந்திச்சிருக்கோம், விமர்சனங்களை சந்திச்சிருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்களுக்கு 5 சீட்டு தான் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கெஞ்சாத குறையா பார்த்ததாக தான் நான் நினைக்கிறேன். இது எவ்வளவு ஒரு திருமாவளவன் இப்படி தளர்ந்து போயிட்டாரே அப்படின்னு தான் தோணுது. முடிவா திருமாவளவன் அவர்களுக்கு இந்த சந்திப்பின் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னா, அவர் போய் முதல்வர் அவர்களை சந்திக்கும் போது முதல்வர் அவர்கள் நீங்க உங்களை பத்தி இதெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லிதான் எனக்கு தெரியணுமான்ற அளவுக்கு சொல்லி ஃபைனலா அவருக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்படதா சொல்லப்படுது. சோ 8 தொகுதிக்கு அவருக்கு ஓகே அப்படின்னு சொல்லப்படுது. அநேகமா இன்றோ அல்லது நாளையோ அவருக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இன்னும் மக்கள் நீதி மையத்துக்குமே இதே பிரச்சனை ஓடிட்டு இருக்குறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து 3 கட்ட பேச்சுவார்த்தையை திமுகவோட தேர்தல் குழுவோட பேசிட்டாங்க. அங்கேயுமே முடிவு இன்னும் ஏற்படவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. இவருக்கு 5 சீட்டை தவிர 1 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி திமுக தேர்தல் குழு பிடிவாதமா சொல்றாங்க. அவரும் 3 கட்டமா போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அட்லீஸ்ட் கடந்த முறை கொடுத்த அந்த 6 சீட்டாவது கொடுங்க அப்படின்ற முறையில திரு சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர், தமிழக மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் கெஞ்சாத குறையாதான் இருக்காரு.